இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலா முருகல் பேசுகிறேன். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டை கொடுத்தா என்னோடய இது கரெக்ஷனெல்லாம் நான் கவனிச்சிக்குவேன். அப்போ தான் அடிக்கடி என்னோடய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மருதணி மரம். எங்கள் வீட்டில் நான் வந்து பெரிய மரமாக இருந்தது. இது கொஞ்சம் வெட்டி வெட்டி விட்டு கொஞ்சம் இதாக வளர்த்துருக்குறேன். நான் அடிக்கடி உருவத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வளர்த்துருக்குறேன். இப்போ உருவிட்டுருக்குறேன். எனக்கு தொண்டை லைட்டாக கர 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 கரன்னு அறுக்க ஆரம்பிச்சுன்னு நேற்று மழையில் நனைஞ்சதில் அது நனைஞ்சதும் வந்து குளிச்சுட்டேன். இருந்தாலும் தொண்டை கொஞ்சம் கரகரப்பு நிற்கிது, சளி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி நம்ம மருதண்ணி அரைச்சி போட்டோம்னா எனக்கு அந்த கரகரப்பு நின்றும். அதுக்காக வேண்டி மருதண்ணி உருவிட்டு இருக்கிறேன். மருதண்ணியில் வந்து நிறைய வைத்தியங்கள் இருக்கிறது. மருதண்ணி அரைச்சி போட்டால் நகத்தில் உள்ள பூச்சி சுற்றி வராது, நகம் பட்டு போகாது. நகம் வந்து நகத்தில் பூச்சிக்கடி வருமே அதெல்லாம் வராது. நகம் ஷைனிங் கொடுக்கும். கையும் ஓரளவு பார்வைக்கு அழகாகவும் இருக்கும். ரெண்டாவது கண் திஷ்டி இதுகளுக்கெல்லாம் அந்த மருதண்ணி இதாகும். அது இதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால இதில் வந்து எந்த ஒரு துஷ்ட சக்திகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது அரைச்சி போட்டால் இது வீட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லது தான். அதனால் எல்லா வீட்லேயும் வளர்ப்பாங்க. இது தெரிஞ்சவங்க வளர்ப்பாங்க, தெரியாதவங்க மரம்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இதை அரைச்சி முடிச்சு இப்போ நம்ம கையில் போட போகிறோம். இது அம்மியில் வச்சு அரைச்சேன்னா இதை மிக்சியில் அடித்தோம்னா தண்ணியால் லொடன்னு ஓடும். டைட்டாக இருக்க அறவிடாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினோம்னா லொடன்னு ஓடிடும். ரெண்டாவது நல்லா நேவாகவும் அரைவிடாது, நைஸாகவும் அரைவிடாது. இது நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம அம்மியில் வச்சு அரைச்சதுனால உருட்டுற அளவுக்கு இருக்குது. உருட்டி நம்ம வந்து கையில் வச்சு இப்போ ரவுண்டிங்கில் அமுக்கி விட்டால் தான் அதோட கலர் வரும். இப்போ நம்ம விரலுக்கு குப்பி வைக்க போகிறோம். இப்போ சுண்டி விரலுக்கு குப்பி வச்சிட்ருக்கோம். வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு விரலுக்காக குப்பி வைப்போம். இது இடையில ஒரு டிசைன் கொடுத்து வைக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு தேவை வைத்தியம். அதுக்காக வேண்டி நம்ம வைக்கிறோம். இது ரெண்டாவது இதில் இது பண்ணுறதுனால எனக்கு அடிக்கடி எந்த ஒரு இதுவுமே வர்றதில்ல. மாதவிடாய் பிரச்சனை வராது, எதுவுமே இது பண்ணாது. இது வந்து 1 மாதம் வரைக்கும் என்னோடய கையில் தாக்கு பிடிக்கும். இது கோனில் போட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், 1 வாரம் கூட தாக்கு பிடிக்காது. கோனில் போட்டால், மருதணி போட்டால் 1 மாதம் வரைக்கும் கையிலே நிற்கும் அழியாமல். ரெண்டாவது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. குளிர்ச்சி ஹீட்டாக இருக்கிறத கூலிங் படுத்தும், கூலிங்காக இருக்கிறத கொஞ்சம் ஹீட் பண்ணும். அதுக்குன்னு ரொம்ப போட்டோம்னா நம்ம ஃபீவரில் கொண்டு போய் விட்டுரும். இதை தலைக்கு நல்லா அரைச்சி தடவுனோம்னா தேய்ச்சி குளித்தோம்னா நல்லா முடி வளர்ச்சி அடையும், கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மருதண்ணி அரைச்சி குளிச்சிட்டு மறுநாள் நம்ம ஆயில் வச்சிடறோம் தலையில். இல்லாட்டினா வந்து சிகப்பாயிரும், தலைமுடி செம்பட்டையாக தெரிய ஆரம்பிச்சிடும். மறுநாள் காலையில் ஆயில் வச்சா தான் தலைமுடி கருப்பாக கருகருன்னு வளரும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சு அரைச்சாலும் நல்லா கருகருன்னு வளரும். வளர்ச்சி அதிகமாக கொடுக்கும் மருதணி கையில் போட்டாலுமே முடி நல்லா வளரும். இந்த மாதிரி என்னாட்டம் கையில் போட்டாலுமே நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதை அரைக்கையிலே என்னோடய கையெல்லாம் செவந்துருச்சு. நான் இதில் ஒன்றுமே வைக்கலை. சில பேர் புளி வைப்பாங்க, சில பேர் ஜீரகம் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே எப்போதுமே வச்சதில்லை. ஏன்னா நம்ம வந்து வைத்தியத்துக்காக வைக்கிறோம், நம்மளோட உடம்பு இதுக்காக வேண்டி வைக்கிறோம். சில பேர் சிவக்கிறதுக்காக வேண்டி புளி வைப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுவே ஆரஞ்சு கலரில் சிகப்பாக தான் வரும். இன்னும் வந்து இது வந்து தடவி விட்டால் தான் ஷைனிங் வரும், இல்லைன்னா பிசுறாக அங்கனைக்கான நிற்கும். ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தடவி விட்டு இது பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதில் வந்து நிறைய ஏகப்பட்டது சொல்லலாம். இதில் வந்து புராண கதைகளெல்லாம் நிறையா இருக்குது. சித்தர்கள் இதுக்கு உண்டான இதே சொல்லி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க சித்தர்கள். இது மரத்துக்கு மருதணிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அசோகன் மரம் தான். சீதை வந்து கோச்சிக்கிட்டு போயிருக்காங்க, அசோகவனத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாங்களா, அது மருதண்ணி வனம் தான். அது சொல்லுவாங்க, நான் அரைகுறையாக கேள்விப்பட்டது. எனக்கு அவ்வளோதான் சரியாக படித்ததில்ல ராமாயணம். கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓரளவு போட்டு முடித்தாச்சு. மருதண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு, அமுக்கி விட்டாச்சு. அமுக்கி விட்டுட்டு ஒரு 1/2 hour
வச்சுருந்தோம்னா எனக்கு 1/2 போதும். இந்த மருதாணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே கலட்டணும். கலட்டின அடியோட கழுவக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து கழுவுனா தான் அதோட கலர் அப்படியே இருக்கும். உடனே கழுவுனோம்னா கலர் சுத்தரா போயிடும். சில பேர் கரும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணங்கரேர்னு வந்துடும், கருப்பாக போயிடும். நம்ம இந்த அவ்வளோ தூரம் தேவையில்லை நம்மளுக்கு. ரொம்ப நேரம் வச்சுருந்தா கருப்பாகவும் வரும் எனக்கு. ஏன்னா எனக்கு கருப்பு தகராறு தான். அதனால் நம்ம அவ்வளோ தூரம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 1/2 வச்சுருந்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் கழித்து கழுவுனோம்னா கரெக்டாக வந்துடும், அழகாயிரும். இப்போ எப்படி இருக்குது பார்க்குறது? எனக்கு இன்னும் ஈவினிங்குள்ளே இதாயிரும். இது நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரி, அது அண்ணாமலை கத்திரி, இது பச்சை கத்திரிக்காய். சும்மா ஒரு 4 கன்று தான் ஊன்னேன். 2 இது பச்சை கத்திரிக்காயும் 2 இது அண்ணாமலை கத்திரிக்காயும். அண்ணாமலை கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சதுனால. இது நம்ம தெருவுக்கு வந்திருக்கிற புது விருந்தாளி பிள்ளையார். இது 7 நாள் வச்சுருந்து 7ஆம் நாள் நம்ம ஆற்றுல கரைக்க போகிறோம். காட்டாற்றில் கரைக்கிறது. நாங்கள் டெய்லி ஒருத்தவங்க இந்த இது ஏற்றுக்கிட்டு பண்ணுவாங்க.